السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானது. அல்லாஹனுடைய ஹலீல், அல்லாஹுடைய நேசத்திற்குரிய நெருங்கிய தோழர் நபியினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் அந்த வாழ்க்கை வரலாறில் அடிப்படையிலான மார்க்க விளக்கத்தையும் கற்றுக்கொள்வதற்கான வகுப்பு இது. அந்த வகுப்பை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவராக இதை ஆரம்பம் செய்கின்றேன். இது நம்முடைய முதல் வகுப்பு. நம்ம இப்ப இருக்கிறது ஹிஜ்ரி 1446, ரமதான் மாதம் முடிந்து அடுத்த மாதம் ஷவ்வால். இந்த ஃபிக்ஹு சீரா அப்படிங்கிற வகுப்பை பற்றிய ஒரு அறிமுகம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சீரா அப்படின்னா என்ன? சீரா அப்படிங்கிறது பொதுவாக வாழ்க்கை வரலாறுக்கு சொல்லப்படும். இங்க நம்ம பார்க்க போறது சீரத்து நபி, சீரத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறை தூதருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஹதீஸ், சீரா, இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ஹதீஸ் அப்படிங்கிறது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக ஆனதிலிருந்து அவங்க மரணிக்க வரை உள்ள விஷயங்களை பற்றியான அறிவிப்புகள். அப்ப அதுக்கு முந்தின அவங்க வாழ்க்கையை பற்றி அறிவிப்புகள் இருக்குமா? இருக்கும். ஆனால் அதுக்கு அவையெல்லாம் நமக்கு மார்க்க சட்டமாக ஆகாது. சீரா அப்படிங்கிறது என்ன? சீராவும் ஹதீஸை போலத்தான். சீராவை எழுதினவங்க அறிவிப்பாளர் தொடர்களோடு தான் எழுதி இருக்கிறாங்க. நம்ம அதை பற்றி தனி ஒரு வகுப்பாக இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளை பார்ப்போம். சீரா கிதாபுகளை எழுதினவங்க ஆரம்பத்துல எப்படி ஹதீஸுகளை அறிவிப்பாங்களோ அதே போல அறிவிப்பாளர் தொடரோடு தான் அதையுமே அறிவிச்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. சீராங்கிறது ஒரு குறிப்பிட்ட வரிசையில இருக்கும், கால வரிசையில இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வாழ்நாள் எப்படி இருந்தது அப்படிங்கிற அந்த வரிசையில் அமையும். ஆனா ஹதீஸ்கள் அப்படிங்கிறது அந்த வரிசையில இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹதீஸ் கிதாபை, அந்த ஹதீஸ் நூலை தொகுக்கக்கூடிய அந்த அறிஞர் என்ன கோணத்துல அந்த நூலை ஒழுங்குபடுத்துறாங்களோ அந்த அடிப்படையில ஹதீஸ்கள் வரிசையில வரும். ஆனால் சீரா அப்படிங்கிறது அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி எப்படி இருந்துச்சோ அந்த வரிசையில வரும். இப்ப நம்ம பார்க்க போறது சீரா மட்டும் அல்ல. இந்த பாடத்துக்கான தலைப்பே என்ன? ஃபிக்ஹு சீரா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீராவுடைய ஃபிக். ஃபிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஷரீஅ அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான் ஃபிக் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஷரீஅ அப்படிங்கிறது என்ன? உதாரணத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்றாங்க, லிகுல்லி ஜஅல்னா மின்கும் ஷர்அத்தன் வ மின்ஹாஜா. உங்களில் ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் ஷரீஅத்தையும் மின்ஹாஜையும் கொடுத்துள்ளோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஷரீஅ அப்படின்னா என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கள் நேர்வழியிலிருந்து தவறும் பொழுது அந்த மக்களை திரும்பவும் நேர்வழிக்கு அழைப்பதற்காக அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்தே தூதர்களை அனுப்புவாங்க. அப்படி வந்த தூதர்களில் ரசூல்மார்களில் முதலாவது நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி தான், ஆனால் ரசூல் அல்ல. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மக்கள் வழிகேடெல்லாம் இல்லை. அப்ப அல்லாஹ்விடமிருந்து செய்தி வரும், அந்த அடிப்படையில மக்களுக்கு வழிகாட்டுதலை கொடுப்பாங்க. ஆனால் அவங்க காலகட்டத்துல மக்கள் நேர் வழியில் தான் இருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு 10 தலைமுறைகளுக்கு மக்கள் தௌஹீதுல நேர் வழியில இஸ்லாம்ல தான் இருந்தாங்க. அதற்கு பிறகுதான் அந்த மக்களுக்கு மத்தியில சிலை வணக்கம் அப்படிங்கிறது வருது, ஷிர்க், பல தெய்வ வணக்கம் அப்படிங்கிறது வருது. அந்த காலகட்டத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அவங்களிலிருந்தே நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை ரசூலாக அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ரசூல்மார்களுடைய அந்த ஆரம்பம் அப்படிங்கிறது நபியும் ரசூலுமான நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிலிருந்து ஆரம்பிக்கும். கடைசியாக நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய இறுதி நபியாக, இறுதி ரசூலாக இருந்தாங்க. இப்ப இந்த நீண்ட தொடர்ச்சியில வர்றதுதான் இந்த தீன். அப்ப இஸ்லாம் அப்படிங்கிற தீன் புதிதாக வந்த ஒரு விஷயம் அல்ல. முதல் மனிதரான நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் இருந்து கடைசி தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலம் வரைக்கும் ஒரே தீன். அதுதான் அல்லாஹ் அனுப்பி வைத்த தீன். அது தீனுல் இஸ்லாம். வேற தீன் எதுவும் கிடையாது. அல்லாஹ்விடமிருந்து அந்த ஒரு தீன் மட்டும்தான் வந்தது. மக்களாக வேற தீன்களை உருவாக்கி கொண்டாங்களே தவிர அல்லாஹ் எந்த தீனையும் அங்கீகரிக்கவே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்த, இறக்கி வைத்த அந்த தீன் தான், அந்த இஸ்லாம் தான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது. அப்ப ஒவ்வொரு நபியும் ஒரே தீனை தான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புதிதாக ஒரு தீனை சொல்லல. முதல் நபியான, முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த தீனை சொன்னாங்களோ அதே தீனைத்தான் கடைசி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்னாங்க. அப்ப இது எல்லா நபிமார்களுக்கும் தீன் அப்படிங்கிறது ஒன்றுதான், இஸ்லாம் மட்டும்தான். ஷரியா அப்படின்னா என்ன? ஒவ்வொரு சமூகத்திலும் வழிகேடு அப்படின்னு வரும் பொழுது அந்த சமூகத்திலிருந்தே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் அப்படிங்கிறவங்களை அனுப்பி வைப்பாங்க, இறைவனுடைய தூதர். அந்த ரசூலுக்கென்று தனியாக ஷரீஅத் கொடுக்கப்படும். ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு ரசூல் மூலமாக தனி ஒரு ஷரீஅத் வரும். ஷரீஅத் அப்படிங்கிறது என்ன? அல்லாஹ் இறக்கி வைத்த சட்டங்கள், செய்யுங்க செய்யாதீங்க அப்படிங்கிற அந்த கட்டளைகள், அந்த வழிகாட்டுதல்கள், இவையெல்லாம் சேர்ந்ததுதான் ஷரீஅத். இது ஒவ்வொரு சமூகத்துக்கும் மாறுபடலாம். ஒரு சமூகத்தினுடைய ஷரியத் அப்படியே இன்னொரு சமூகத்துக்கு இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி அனுப்பல. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தனி ஷரியத் இருக்கும். இறுதி நபியும் இறுதி ரசூலுமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் அனுப்பின ஷரியத் அப்படிங்கிறது குறிப்பிட்ட எந்த சமூகத்திற்குமானது அல்ல. இது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கானது. அதுவும் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கானது அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்ட அந்த காலகட்டத்தில் இருந்து கடைசி மனிதர் இருக்கும் வரை, இந்த உலகம் அழியும் வரை அதுதான் ஷரியத். அப்ப இந்த தீனுடைய முழுமைப்படுத்தப்பட்ட வடிவம், இறுதி வடிவம், அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ்விடமிருந்து நமக்கு வந்திருக்குது. அந்த முழுமைப்படுத்தப்பட்ட, இறுதியாக்கப்பட்ட இந்த தீன், அதனுடைய ஷரியத் அப்படிங்கிறது இதுவரை வந்த எல்லா ஷரியத்தினுடைய முழுமைப்படுத்தப்பட்ட வடிவம். இது குறிப்பிட்ட சமூகத்து மக்களுக்கானது அல்ல, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கானது. இது குறிப்பிட்ட காலகட்டத்திற்கானது அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ரசூலாக வந்த காலகட்டத்தில் இருந்து கடைசி காலகட்டம் வரைக்கும் இதுதான் தீன், இதுதான் ஷரியத். சரி, இப்ப நம்ம தீன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஷரியத் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல குறிப்பாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷரியத் அப்படின்னா என்ன, ஷரியத்து முஹம்மதியா அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஃபிக்ஹ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அதுதான் நம்ம சீரா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஷரியாங்கிற வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபிக்ஹ் அப்படின்னா என்ன? பொதுவா ஷரியா அப்படிங்கிற வார்த்தையோட பின்னணியில தான் ஃபிக்ஹ் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படும். ஃபிக்ஹ் அப்படிங்கிறதுக்கும் ஷரியா அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? ஷரியா அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தது. குர்ஆன்ங்கிறது நம்முடைய ஷரியா. அதே போல அந்த குர்ஆனுடைய விளக்கமாகத்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அப்போ நபியினுடைய அந்த வாழ்க்கை, அதுவும் நம்முடைய ஷரியா. அப்ப ஷரியா அப்படிங்கிறது நம்ம கிட்ட எவையெல்லாம் அல்லாஹ் இறக்கி வைத்த அல் குர்ஆன், கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு.
அதே போல அல்லாஹ் அனுப்பி வைத்த அந்த தூதர் ரசூலுல்லாஹ், இவங்க கலாமுல்லா ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய பேச்சாகிய அல் குர்ஆன் ரசூலுல்லா, அவங்களுடைய வாழ்க்கையான அந்த சீரத்து நபி, சீரத்து ரசூலுல்லா, அவங்களுடைய வாழ்க்கையுடைய பதிவுகளான ஆதாரபூர்வமான ஹதீஸுகள், அதுதான் நம்ம அந்த ஹதீஸ்கள் வரத்தான் சுன்னா சீரா என்று சொல்லுவோம். இவைதான் நமக்கானது, நமக்கான ஷரியா. இப்போ இந்த ஷரியா மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல நாடுகிறார்கள், இதை விளங்குறதுக்கு பேரு தான் ஃபிக்ஹ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஷரியாங்கிறது குர்ஆன்ல இருக்கிறது தான், சுன்னாவுடைய பதிவுகளான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்கிறது தான். ஆனா இதை நம்ம சரியாக விளங்குறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் பாருங்க, அதுக்குத்தான் ஃபிக்ஹ் அப்படின்னு பேர். அதுல அல்லாஹ் நாடியதை நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் சரியான ஃபிக்ஹ் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஃபிக்ஹ்ங்கிற வார்த்தைக்கு எது நாடப்பட்டதோ அதை விளங்கிக் கொள்வது, டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இன்டெண்டட். அப்போ ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்க உண்மையில எதை சொல்ல நாடினாங்க அப்படிங்கறத விளங்கிட்டா நமக்கு அதோடைய ஃபிக்ஹ் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்த அந்த அல் குர்ஆன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்த அந்த ரசூல், இதுல குர்ஆன்லயும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவிலையும் என்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம சரியா விளங்கிட்டா நமக்கு அதுக்கான ஃபிக்ஹ் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனா ஃபிக்ஹ் அப்படிங்கிறது இதோட நிற்பது அல்ல. குர்ஆன் சுன்னால இருக்கிறதை விளங்குவது மட்டுமே ஃபிக்ஹ் அல்ல. அப்ப ஃபிக்ஹ்னா என்ன, கூட வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள், இவங்களுக்கான வழிகாட்டுதல், அவங்க காலகட்டத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், இதையெல்லாம் நம்ம அந்த ஷரியாவிலிருந்து, அந்த அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து எடுப்போம் பாத்தீங்களா, இதுவும் சேர்ந்தது தான் ஃபிக்ஹ். அப்ப ஃபிக்ஹ் அப்படிங்கிறது அல் குர்ஆன் சுன்னால இருக்கிறது விளங்குறது மட்டும் அல்ல, அல் குர்ஆன் சுன்னால இருப்பதை சரியாக விளங்கிக் கொண்டு அதை நம்முடைய காலகட்டத்து பிரச்சனைகளுக்கு எப்படி நம்ம அதுல இருந்து தீர்வு எடுக்கிறோம், நம்முடைய காலகட்டத்து விஷயங்களுக்கு அதுல இருந்து எப்படி வழிகாட்டுதல் எடுக்கிறோம் என்று பொருத்தி கொள்வதற்கு பேரு தான் ஃபிக்ஹ். அப்ப ஃபிக்ஹ் அப்படிங்கிறது ஃபஹ்முல் குர்ஆனி வஸ்ஸுன்னா அப்படின்றது, ஃபஹ்முல் குர்ஆன் வஸ்ஸுன்னா அப்படிங்கிறது இல்ல, அது மட்டும் இல்ல. குர்ஆன் சுன்னா விளங்குவது மட்டும் அல்ல, குர்ஆன் சுன்னாவை நம்முடைய வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது, நம்முடைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எப்படி குர்ஆன் சுன்னால இருந்து வழிகாட்டுதல் எடுக்கிறது, நம்முடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அல் குர்ஆன் சுன்னாவில் இருந்து எப்படி தீர்வுகளை எடுப்பது, இதை தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஃபிக்ஹ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஃபிக்ஹ் அப்படிங்கிறது கிதாபுகளை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, மனிதர்களை புரிந்து கொள்வது. இந்த மனிதர்களுக்கான வழிகாட்டுதலை அந்த கிதாபுகளில் இருந்து எப்படி எடுப்பது. கிதாபுகள் அப்படின்னு நான் சொல்றது எவற்றை, அல் குர்ஆன், அல்லாஹ் இறக்கி வைத்த அல் கிதாப், இது முதல் கிதாப். அதுக்கு அடுத்தது ஹதீஸனுடைய கிதாபுகள், சீராவுடைய கிதாபுகள், இவையெல்லாம் கிதாபுகள். இந்த கிதாபுகள்ல உள்ள அந்த வழிகாட்டுதலை மனித வாழ்க்கைக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு கனெக்ட் பண்றதுக்கு பேரு தான் அந்த இணைப்பை ஏற்படுத்துவது, அந்த வழிகாட்டுதலை கொண்டு வருவது, அதுக்கு தான் உண்மையான ஃபிக்ஹ் அப்படின்னு சொல்லப்படும். அப்ப கிதாபை விளங்குறது மட்டும் போதுமானது அல்ல, அது முழுமையான ஃபிக்ஹ் அல்ல. மனிதர்களையும் விளங்கி அந்த கிதாபுகளில் இருந்த விளக்கத்தில் இருந்து மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலை கொண்டு வர்றதுக்கு பேரு தான் ஃபிக்ஹ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம பார்க்க போறது ஃபிக்ஹ் சீரா. சீராங்கிறது என்ன, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்க்கை, அதுல குறிப்பாக அவங்க நபியான பிறகு உள்ள வாழ்க்கை நம்ம கூடுதலாக கவனம் செலுத்தி பார்ப்போம். இப்ப இதுல இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி, நம்முடைய காலகட்டத்துல முஸ்லிம்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எடுப்பது எப்படி. ஏன் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, பொதுவாக மனித சமூகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலிருந்து வழிகாட்டுதலையும் தீர்வையும் எடுப்பது எப்படி, இதுதான் ஃபிக்ஹ் சீரா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப ஃபிக்ஹ் சீரா அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்வது மட்டும் அல்ல, அந்த வாழ்க்கை வரலாறிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலையும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் பெற்றுக்கொள்வதுதான் ஃபிக்ஹ் சீரா. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை படிக்கிறது மட்டும் இல்லை. அப்ப இந்த வகுப்புகளை நம்ம என்ன பார்க்க போறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறை மட்டும் பார்க்க போறது இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி கிதாபுகளை வாசிச்சிருப்போம். இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு சம்பந்தமாக வெவ்வேறு நூல்கள் எழுதப்பட்டுள்ளன, மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அதுல பிரபலமான 2 நூல்கள் சொல்றதா இருந்தா, ஒன்று மார்டின் லிங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர், பிரிட்டனை சேர்ந்தவங்க,
இவங்க இஸ்லாமிய தழுவி அபூபக்கர் சிராஜுத்தீன் என்ற பெயரோடு வந்தாங்க. இவங்க அரபிகளுடைய கிதாபுகளை ஆரம்ப கட்டத்து சீரா நூல்களை அடிப்படையாக வைத்து, குறிப்பாக 4 நூல்களை அடிப்படையாக வைத்து இவங்க ஒரு நூலை எழுதுறாங்க. அது நேரடியாக ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. ஆனா அரபு நூல்களுடைய தரத்துக்கு சற்றும் குறைவில்லாதது. அந்த நூல் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இன்றைய அந்த நூல் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு 30 வருடங்களுக்கு மேலாச்சு. ஆனால் அந்த நூல்ல ஆதாரம் இல்லாத செய்திகள் நிறையவே இருக்கின்றன. சில கொள்கை ரீதியான தவறுகள் 1-2 இடங்கள்ல இருக்கவும் தான் செய்யுது. அதற்கு அடுத்தது தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு முக்கியமான நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரபியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டு அர் ரஹீக்குல் மக்தூம் அப்படிங்கிற நூல். ஷேக் சஃபியுர் ரஹ்மான் அல் முபாரக் ஃபூரி என்ற அறிஞர், நம்ம காலகட்டத்து அறிஞர், இந்தியாவை சேர்ந்தவர். இந்த கிதாபை எழுதுனதுனால உலகம் முழுக்க புகழ் பெற்றாங்க. அதற்கு பிறகு மதீனாவுக்கு அழைக்கப்பட்டு நபியினுடைய சீராவினுடைய ஆய்வுக்காக தனி ஒரு ஆய்வு நிறுவனம் ஏற்படுத்தி இவங்களை அதுக்கு தலைமை பொறுப்புல கொடுத்தாங்க, கொண்டு வந்தாங்க. பல 10 ஆண்டுகள் அவங்க அதனுடைய தலைமை பொறுப்புல இருந்தாங்க. அவங்க மௌத்தாகிறதுக்கு சில வருடங்கள் முன்னாடிதான் அதை முடிச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவில இருந்து மரணிச்சாங்க. ஷேக் சஃபியுர் ரஹ்மான் அல் முபாரக் ஃபூரி இந்த கிதாபை எழுதின பிறகு, ரஹீக்குல் மக்தூம் எழுதின பிறகு உலக புகழ் பெற்றாங்க. மதீனாவில இருந்து பலருக்கும் சீராவை அவங்க பாடமாக எடுத்திருக்கிறாங்க, சீரா ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம கிட்ட தமிழ்ல கிடைக்கிறதுலேயே ஆதாரபூர்வமான ஒரு நூல் அப்படின்னு சொல்றதா இருந்தா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் அப்படின்னு சொல்றதா இருந்தா இந்த கிதாபை அர் ரஹீக்குல் மக்தூமை சொல்லலாம். ஆனாலும் அதிலும் சில பலகீனமான அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. நிறைய கிடையாது, ஆனா சிலவை இருக்கத்தான் செய்கின்றன. இப்ப இந்த 2 நூல்கள் பிரபலமானவை. இது இல்லாத இன்னும் நபியினுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான கிதாபுகளும் இருக்கின்றன. இதெல்லாம் பரவலா இருக்குது. இதுல எல்லாம் நபியினுடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கும், வாழ்க்கையுடைய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அதனுடைய ஃபிக்கு பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்காது. அதே போல ஷேக் முஸ்தபா சிபாயி அப்படின்னு சிரியாவை சேர்ந்த ஒரு அறிஞருடைய நூல், அது அரபியில உள்ளது. அதுவும் கூட தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. ஆனா விரிவான நூல் அல்ல, அது ஒரு சுருக்கமான நூல் தான். அதிலிருந்து பல பலன்கள் இருந்தாலும் அது விரிவான நூல் அல்ல. அதுல இருந்து சீராவுடைய ஃபிக்கு சில விஷயங்கள் கிடைத்தாலும் விரிவாக அதுல இருக்காது. அப்ப தமிழ்ல ஃபிக்கு சீரா என்று சொல்றதற்கான சரியான எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு கிதாபையும் நம்ம சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு சீராவை சொல்லக்கூடிய கிதாபுகள் இருக்கின்றன. ஆனால் சீராவுடைய ஃபிக்கை சொல்லக்கூடிய கிதாபுகள் குறைவு அல்லது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த பின்னணியில் தான் ஃபிக்கு சீரா அப்படிங்கிறத நம்ம பாடமாக பார்க்க ஆரம்பிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது மட்டும் இங்க வரப்போறது இல்லை. அதாவது கதையை மட்டும் நான் சொல்ல போறது இல்லை. அந்த அந்த உண்மையான கதையிலிருந்து, கதைன்னா பொதுவாக கற்பனையை தான் சொல்லுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் கற்பனை மனிதர் அல்ல, உண்மையில இருந்தவங்க, அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அவங்க வாழ்க்கையிலிருந்து நமக்கு வழிகாட்டுதல் இருக்கின்றது. அப்ப அந்த உண்மை வரலாற்றில் இருந்து அதனுடைய சம்பவங்களை நம்ம பார்க்கறது போல அதனுடைய ஃபிக்கையும் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓரளவுக்கு விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுல குறிப்பாக 5 விஷயங்களை நான் முதன்மைப்படுத்தணும், அதுல 5 விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு பாக்குறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த 5 விடயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை சொல்லும் போது முதல் விஷயம், சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், குறிப்பாக அவங்க நபியாக ஆன காலகட்டத்திலிருந்து அவங்க மரணிக்கிற காலம் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஆதாரபூர்வமானதாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இலக்கு வச்சிருக்கேன். அப்போ பலகீனமான அறிவிப்புகள், வயீஃப், அதே போல இட்டுக்கட்ட அறிவிப்புகள், மௌது, இவையெல்லாம் இந்த நம்முடைய வகுப்புகளை இடம்பெறாமல் இருப்பதற்கான அதிகபட்ச முயற்சி நான் செய்வேன் இன்ஷா அல்லாஹ். இது முதலாவது, ஆதாரபூர்வமாக இருக்கணும் அப்படிங்கிறது. இரண்டாவது, சீராவை படிப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியான முறையில சீராவை படிக்கிறதுனா மிகப்பெரிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, குர்ஆனை நம்ம கூடுதலாக விளங்க ஆரம்பிக்கும். ஏன்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தான் குர்ஆன் அப்படிங்கிறது இறங்குச்சு. அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு தருணத்திற்கும் ஏற்றாற் போலத்தான் குர்ஆனுடைய ஆயத்துகளும் சூறாக்களும் இறங்கின. அப்படிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வச்சாங்க. அப்போ இந்த நம்முடைய ஃபிக்கு சீராவினுடைய வகுப்புகள்ல அந்த குர்ஆனுடைய பின்னணியோட நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு சம்பவத்திற்கும் அந்த சம்பவத்திற்கு தொடர்பான குர்ஆன் ஆயத்துகள் அல்லது முழு சூறாக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்பு படுத்தி தான் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ வெறும் வரலாறாவே இது போக போறது இல்லை, மாறாக குர்ஆனுடைய சூறாக்கள் ஆயத்துகளுடைய பின்னணியோட நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.
இது சரியான முறையில நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா குர்ஆனுடைய புரிதல் உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனுடைய ஒரு எளிமையான தஃப்சீராக விளக்க உரையாக கூட இது ஒரு பின்னணியில் அமைய முடியும் இன்ஷா அல்லாஹ். அப்ப 2வது விஷயம் என்ன? இந்த பின்னணியை தெரிந்து கொள்ளுதல். இந்த பின்னணியை தெரிந்து கொள்றதுல குர்ஆன் ஆயத்துகள் சூறாக்கள் இறக்கப்பட்ட பின்னணியோட சேர்த்து பார்ப்போம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்து வரலாற்று பின்னணியுமே நம்ம பார்ப்போம். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை சொல்லும் பொழுது மக்காவிலும் மதீனாவிலும் நடந்த சம்பவங்கள் அப்படிங்கிற அளவோட தான் முடிச்சிருவாங்க. அந்த காலகட்டத்துல அரேபியாவோட மற்ற பகுதிகளில் என்ன நடந்தது, அரேபியாவை சுற்றி உள்ள பகுதிகளில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பெரும்பாலும் நம்ம சீரா கிதாபுல பார்க்க மாட்டோம். அதை பார்த்தா எப்படி பார்ப்போம்? போர்க்களம் அப்படிங்கிற கோணத்துல தான் பார்ப்போம். இது ரோமர்களோட போர் நடந்துச்சு, மூத்தா போர் நடந்தது, தபூக் போருக்கு போனாங்க அப்படின்னு தான் பார்ப்போம். ரோமர்கள்னா யார்? அவங்களுடைய வலிமை என்ன? பாரசீக பேரரசுன்னா யார்? அவங்களுடைய வலிமை என்ன? இதெல்லாம் பொதுவாக பின்னணியில சொல்லப்படுறது இல்லை. நாம் அதனுடைய வரலாற்று பின்னணியோடு சேர்த்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே போல மதங்களை பத்தி நம்ம பார்ப்போம். குர்ஆனிலேயே பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய சீரால பார்க்கிறோம், மதீனால போன பிறகு யூதர்கள் இருந்தாங்க, கிறிஸ்தவர்களை சந்திச்சாங்க அப்படின்லாம் பார்க்கிறோம். அப்போ யூத மதம், கிறிஸ்துவ மதம் பற்றிய ஒரு பின்னணி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு, அதே போல அல் குர்ஆன், இந்த 2 நமக்கு சரியாக புரியணும் அப்படின்னா குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய மனிதர்கள், குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய இடங்கள், குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய மதங்கள், கொள்கைகள் இவையெல்லாம் நமக்கு விரிவாக தெரியணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப யூத மதத்தை பற்றி, கிறிஸ்துவ மதத்தை பற்றி, அதே போல மஜூசியுடைய நெருப்பு வணங்கிகளுடைய அந்த சொராஸ்திரிய பாரசீகர்களுடைய மதத்தை பற்றி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல யூதர்களில் இருந்த கொள்கை பிரிவுகள், கிறிஸ்தவர்களில் இருந்த கொள்கை பிரிவுகள் இவையெல்லாம் கூட நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா மக்கா முஷ்ரிக்குகள் பல கடவுள்களை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த கடவுள்கள் பெயர்கள்லாம் என்ன, எந்த கோத்திரங்களுடைய கடவுள்களாக எதெல்லாம் முன்வைக்கப்பட்டவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த காலகட்டத்து மக்களுக்கு மத்தியில் இருந்த மதங்கள், மத நம்பிக்கைகள், அவர்கள் கடவுள்களாக எவற்றை எடுத்துக்கொண்டார்கள் அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல அந்த காலகட்டத்து அரசுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். அரபிகளுக்கு மத்தியிலுமே சில அரசர்கள் இருந்தாங்க. யமன் பகுதியில, ஈராக் பகுதியில, சிரியாவுடைய பகுதியில அந்த அரசர்கள், அவங்களுடைய கோத்திரங்கள் இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல அன்றைக்கு இருந்த வல்லரசுகள், பெரிய அரசுகள் இவற்றை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். பாரசீக பேரரசு, ரோமானிய பேரரசு, அதே போல அபிசீனிய அரசு, இவற்றை பற்றி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த பேக்ரவுண்ட், இங்கிலீஷ்ல சொன்னா கான்டெக்ஸ்ட், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த விஷயங்களுடைய பின்னணி நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்ப முதலாவது விஷயம் ஆதாரபூர்வமா பார்க்கணும் அப்படிங்கிறது. 2வது விஷயம் பின்னணியோட விரிவா பார்க்கணும் அப்படிங்கிறது. 3வது விஷயம் இதுல நம்ம பார்க்க போறது ஃபிக்ஹுத் தாவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாவாவை, அழைப்பு பணியை ஆரம்பிக்கும் பொழுது தனி நபராக, ஒற்றை நபராகத்தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கடமை எது? ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும், ஏன் ஜின் சமூகத்திற்கும் சேர்த்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த தாவாவை கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப அவங்க எப்படி செஞ்சாங்க? தனிநபராக இருந்து மக்களுக்கிட்ட எப்படி இஸ்லாமை எடுத்து சொல்லி மக்களை இஸ்லாமை நோக்கி அழைத்தார்கள்? அப்படி அழைக்கும் போது என்ன விதமான சிக்கல்களை, சவால்களை, கஷ்டங்களை சந்தித்தார்கள்? அவங்களோட சேர்ந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களை எப்படி ஒரு சமூகமாக கட்டமைத்தார்கள்? நபியும் நபியினுடைய சமூகமான அந்த சஹாபா, நபித்தோழர்களும் சேர்ந்து எப்படி இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில ஒரு வலுவான சமூகமாக உருவாகி வந்தார்கள்? இதையெல்லாம் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப எப்படி தாவா செஞ்சாங்க, ஃபிக்ஹுத் தாவா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதே போல இந்த பின்னணியில 4வதாக நம்ம பார்க்க போறது ஃபிக்ஹுல் அகல்லியாத். அல் அகல்லியாத் அப்படின்னா என்ன? சிறுபான்மையினர் அப்படின்னு அர்த்தம். சிறுபான்மையினர் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஃபிக்ஹுல் அகல்லியாத் அப்படின்னா சிறுபான்மையினருக்கான ஃபிக்ஹ். இப்ப நம்முடைய சூழலுக்கு இது முக்கியமானது. தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இந்தியாவில இருக்கிறாங்க, இலங்கையிலுமே இருக்கிறாங்க, இது இல்லாம மலேசியா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய, அதாவது தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே சிறுபான்மையினராகத்தான் இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த இந்திய நாட்டுல தமிழ் அல்லாத வேறு மொழி பேசக்கூடிய முஸ்லிம்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்தியாவில முஸ்லிம்கள் சிறுபான்மையினராகத்தான் இருக்கிறாங்க. அப்ப சிறுபான்மையராக நாம இருந்து கொண்டிருக்கிறோமே, இந்த வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் எது? அதையுமே நபியினுடைய வாழ்க்கையில இருந்தா நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதையும் தான் நம்ம பார்க்க போறோம்.
பொதுவாக சீரா கிதாபுகள்ல இந்த விஷயம் பேசப்பட்டிருக்காது. பேசப்பட்டாலும் விரிவாக பேசப்பட்டிருக்காது. நபியினுடைய சீராவினுடைய கிதாபுகள் எடுத்து பார்த்தோம்னா தெரியும். மக்காவுடைய வாழ்க்கை 13 வருஷம், மதீனாவுடைய வாழ்க்கை 10 வருஷம். ஆனா அதிகமான பக்கங்கள் இதுல எந்த வாழ்க்கைக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா மதீனாவுடைய வாழ்க்கைக்கு. மக்கா வாழ்க்கைக்கு 100 பக்கம் அப்படின்னா மதீனா வாழ்க்கைக்கு 200 பக்கம் வச்சிருப்பாங்க. ஆனா பாருங்க, மக்காவில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க. அதுல ஒரு 40 வருஷம் இருக்குது. அதற்கு பிறகு அவங்க நபியான பிறகே 13 வருடங்கள் மக்காவில தான் இருந்தாங்க. ஆனா சீராவினுடைய கிதாபுல பாத்தீங்கன்னா 1/3 பங்கு தான் மக்காவுடைய வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். 2/3 பங்கு மதீனாவுடைய 10 வருஷ வாழ்க்கையை விவரிக்கிறதுல இருக்கும். அதுல நிச்சயமாக நமக்கு பலன் உண்டுதான். ஆனால் நம்முடைய கோணத்திலிருந்து, சிறுபான்மையினர் அப்படிங்கிற கோணத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது மக்காவுடைய வாழ்க்கையில உள்ள விஷயங்கள் நமக்கு கூடுதல் பலன் தரக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த அடிப்படையில ஃபிக்ஹுல் அக்லியாத், சிறுபான்மையினருக்கான ஃபிக் அப்படிங்கிறத நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். அதை சற்று விரிவாகவே பார்க்க போறோம். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய சீராவுல மதீனாவுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு நேரம் கொடுக்க போறோமோ, மதீனாவுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு நேரம் கொடுக்க போறோமோ அதுக்கு சமமான நேரத்தை மக்காவுடைய வாழ்க்கையில கொடுக்க போறோம். சிறுபான்மை அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்குது. தமிழ் வார்த்தை அது. இங்கிலீஷ்ல மைனாரிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு தான் சிறுபான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டி அப்படின்னா பெரும்பான்மை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. மைனாரிட்டி அப்படிங்கிறதுக்கு சிறுபான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம இந்திய சூழல்லையோ இல்ல தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பல நாடுகள்லயுமே பார்த்தோம்னா நம்ம மைனாரிட்டியா தான், சிறுபான்மையினரா தான் இருக்கும். அதுக்குதான் அரபியில அந்த சிறுபான்மையினருக்கான விஷயங்களை அகல்லியாத் என்று சொல்லுவாங்க. அந்த சிறுபான்மையினர் மைனாரிட்டிஸுக்கான ஃபிக் அதுதான் ஃபிக்ஹுல் அகல்லியாத் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப நம்ம இந்த 4 விஷயங்களை பார்ப்போம். கூடுதலாக 5வது ஒரு விஷயம் பார்ப்போம். 4 விஷயங்கள் என்னன்னா, 1 இது ஆதாரபூர்வமானதாக இருக்கும். 2 இதனுடைய பின்னணியை நம்ம விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 3வது ஃபிக்ஹு தாவா கோணத்திலிருந்து பார்ப்போம். தாவா செய்யறதுக்கான வழிகாட்டுதல்கள் என்ன. 4வது ஃபிக்ஹுல் அக்லியாத், சிறுபான்மையினராக நம்ம இருக்கும் பொழுது அதனுடைய வழிகாட்டுதல் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 5வதா ஒரு விஷயம் இருக்கு. பொதுவாக ஃபிக்ஹினுடைய கிதாபுகள்லயும் சரி அல்லது ஃபிக்ஹினுடைய வகுப்புகளாக எடுக்கப்படுவதும் சரி, ஒரு விஷயம் விரிவாக ஆழமாக பார்க்கப்படுறது இல்லை. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுடைய பங்கு என்ன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு படிக்கும் பொழுது அதுல ஆண்களுடைய பங்கை தான் நம்ம அதிகமா பார்ப்போம். மிக குறைவான நேரங்கள்ல குறைவான விஷயங்கள்ல தான் பெண்களுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை கட்டமைக்கும் பொழுது அதுல பெண்களுடைய பங்கும் முக்கியமானதாகத்தான் இருந்தது. ஆண்கள் ஒரு விஷயத்துல துணிஞ்சு இறங்குறாங்கன்னா பெண்களுடைய உதவி இல்லாமல், பெண்களுடைய ஆதரவு இல்லாமல் அதுல இறங்குறதுங்கிறது பொதுவாக சாத்தியம் இல்லை. அதுவும் நபித்தோழர்கள் இறங்குறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்து பெண்கள் அவங்களுக்கு பெரிய அளவுல ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுல நம்ம ஒரு 3-4 பேர் தான் அதிகமா பார்ப்போம். நபியினுடைய மனைவியர், நபியினுடைய பிள்ளைகள், இவங்களுடைய பங்கு என்னன்னு கூட நம்ம விரிவா பார்க்கறது இல்லை சீராவுல. அப்ப நம்ம பார்க்க போற சீராவுல இவற்றை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நபியினுடைய குடும்பத்தினர், அதாவது நபியுடைய மனைவியர், நபியினுடைய பெண் பிள்ளைகள், இவங்களுடைய பங்கு என்னங்கிறத நம்ம பார்ப்போம் கூடுதலாக இன்ஷா அல்லாஹ். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த முக்கியமான பெண்மணிகள், அவங்களுடைய சீராவுடைய பங்களிப்பு கொடுத்த, அவங்க வாழ்க்கையில பங்களிப்பு கொடுத்த முக்கியமான பெண்மணிகள் அப்படின்னு பார்ப்போம். அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேருடைய 20 பெண்களுடைய வாழ்க்கை வரலாறையாவது நபியுடைய வாழ்க்கை வரலாறும் சேர்த்து பார்ப்போம். அவங்களுடைய விரிவான வாழ்க்கை வரலாறு பார்க்க போறது இல்லை. ஆனா சீராவுல அவங்களுடைய பங்கு என்ன, இஸ்லாமை நிலைநாட்டுவதில் அவங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ பெண்களுடைய பங்கு என்னங்கிறத நம்ம இதுல நம்ம பார்க்க போறோம். பொதுவாக சீராவை சொல்லும் போது பெண்களுடைய பங்கு சொல்றது என்பது குறைவாகத்தான் இருக்குது. அப்ப சீரா ஏதோ ஆண்களுக்கான விஷயம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. சீரா அடிப்படையில ஒரு சமூகத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு அதோட ஃபிக் அடிப்படையில ஒரு சமூகத்தை கட்டமைக்க நம்ம முயற்சி செய்யும் போது ஏதோ ஆண்கள் மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது அப்படி அல்ல. ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே நபியினுடைய அந்த சமூகத்தை கட்டமைப்பதில் பங்கு இருந்தது. அப்போ அதுல ஆண்களுடைய பங்கை நம்ம விரிவாக பதிவுகள்ல பார்க்கிறோம், ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். பெண்களுடைய பங்கும் இருக்குது. அதையும் சேர்த்துதான் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதோட சேர்ந்து இளைஞர்களுடைய பங்கு என்ன அதையும் பார்ப்போம். சிறுவர்களுடைய பங்கு என்ன அதையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இளைஞர்களுடைய பங்குங்கிறது மிக முக்கியமானது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சிறுவராக இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு உறுதுணை இருந்தவங்க. அந்த மாதிரி ஒரு சிறுவர்களுடைய வரலாறை பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் 10 பேர், ஒரு 15 பேராவது முக்கியமானவங்கள்ட்ட நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போல இளைஞர்களுடையதையுமே நம்ம நிறைய பார்க்கலாம். முஆத் இப்னு ஜபல் போன்றவங்களுடைய அந்த இளைஞர்களுடைய பங்கு எல்லாமே நம்ம விரிவா பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்.
அப்போ பொதுவாக சீரா சொல்லப்படும் போது பெண்களுடைய பங்கு, இளைஞர்களுடைய பங்கு, சிறுவர்களுடைய பங்கு, இந்த 3 விஷயங்கள் கவனம் எடுத்து சொல்லப்படுறது இல்லை. நாம் இதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப சீராவை கொண்டு பெண்கள் முஸ்லிம் சமூகத்துல செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, பெண்கள் செய்யற விஷயத்துக்கு அடுத்தது இளைஞர்களுடைய பங்கு என்ன, சிறுவர்களுடைய பங்கு என்ன, இது எல்லாமே நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த 5 விஷயங்களை தான் நம்ம இந்த வகுப்புல கவனம் எடுத்து பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். எந்த 5 விஷயங்கள்? 1, ஆதாரபூர்வமானதாக இருக்கணும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியான காலத்திலிருந்து அவங்க மரணிக்கிற வரைக்கும் உள்ள விஷயங்கள் கூடுதல் ஆதாரபூர்வமானதாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். 2வது, பின்னணி நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த வரலாற்று பின்னணி அது கூடுதல் விஷயங்களை நமக்கு புரிய வைக்கும். பொதுவாக சீரா கிதாபுகள் வரலாற்று பின்னணியோடு எழுதப்படுறது இல்லை. நாம வரலாற்று பின்னணியும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 3வது, ஃபிக்ஹு தாவா. தாவாவுக்கு மக்களை இஸ்லாமின் பால் அழைப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விதமான வழிமுறைகளை கையாண்டார்கள், இதுல நம்ம கூடுதல் கவனம் எடுத்து பார்ப்போம். அப்ப தாவா எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான வகுப்பாகவும் இது அமைஞ்சிரும் இன்ஷா அல்லாஹ். 4வது, ஃபிக்ஹுல் அக்லிய்யாத், சிறுபான்மையினருக்கான ஃபிக்ஹ், மைனாரிட்டிஸ்க்கான ஃபிக்ஹ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நம்ம மைனாரிட்டிகளா இருக்கிறோம். இங்க பெரும்பான்மையினர் எப்படி நடந்துக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம நடக்க முடியாது. அப்ப நமக்கான வழிகாட்டுதல் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். 5வது, பெண்கள். அதற்கு அடுத்தது இளைஞர்கள், சிறுவர்கள். இவங்களுடைய பங்களிப்பு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில அவங்க இஸ்லாமிய நிலைநாட்டுதல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம ஓரளவுக்கு விரிவாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த 5 விஷயங்கள் நம்முடைய ஃபிக்ஹ் சீரா வகுப்புல இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த வகுப்பு எத்தனை காலகட்டத்துக்கு, எவ்வளவு நாள் நடக்கும்? இப்ப நம்ம ஒரு நாளைக்கு 30லிருந்து அதிகபட்சம் 40 நிமிஷம் இவ்வளவுதான் நம்ம இலக்கு வச்சிருக்கிறோம். வாரத்தில் 3 நாட்கள், செவ்வாய், புதன், வியாழன் இன்ஷா அல்லாஹ். ஒருவேளை நடுவுல ஏதாவது ஒரு நாள் விடுபட்டுச்சுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாள் தான் அந்த வகுப்பு நடக்கும். உதாரணத்துக்கு வியாழக்கிழமை வகுப்பு நடத்த முடியல, வெள்ளிக்கிழமை சேர்த்து வச்சு நடத்திடுவோம் இன்ஷா அல்லாஹ். வாரத்துக்கு 3 வகுப்புகள், அது வழக்கமாக செவ்வாய், புதன், வியாழன். ஒருவேளை அதுல ஏதாவது விடுபட்டுச்சு அப்படின்னா நம்ம வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி சேர்த்து வச்சு நடத்துறதுக்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இது நடக்கக்கூடிய நாள்கள். நேரம் ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். 9:30க்கு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். தேவைப்பட்டால் இன்னொரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ எடுத்துக்கொள்வோம். அப்போ 9:40 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அதிகபட்சம் வகுப்பு போவோம் இன்ஷா அல்லாஹ். இது எவ்வளவு காலகட்டத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆரம்பிக்கிறோம். இது ஷவ்வால் மாதத்துல ஆரம்பிக்கிறோம், 1446 ஹிஜ்ரியில. இது அடுத்த ரமதானுக்கு முன்னாடி வரைக்கும் போகும் இன்ஷா அல்லாஹ். 10 மாதங்களுக்கு இந்த வகுப்பு தொடர்ச்சியாக நடக்கும். அப்படி பார்த்தோம்னா 100க்கும் மேற்பட்ட வகுப்புகள் நமக்கு நடக்கும் இன்ஷா அல்லாஹ். வாரத்துக்கு 3 வகுப்புங்கிற அடிப்படையில நமக்கு நடக்கும். இன்னும் 10 மாதங்களுக்கு ரமதானுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வகுப்பு நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்பதான் இந்த வகுப்பு முடிவடையும் இன்ஷா அல்லாஹ். அப்போ 100க்கும் மேற்பட்ட வகுப்புகள் இதில் இருக்கும். அப்போ சீராவை ஓரளவுக்கு விரிவாக இந்த 5 கோணங்கள்ல கவனம் எடுத்து நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுதான் இந்த வகுப்புக்கான கட்டமைப்பு இன்ஷா அல்லாஹ். இப்ப இதுக்கு அடுத்து இன்னும் இந்த வாரத்துல 2 வகுப்புகள் இருக்கின்றன. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன் இருக்கு. சீரா ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வகுப்பு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா எதை செய்யறதா இருந்தாலும் ஏன் அப்படிங்கிற காரணத்தை தெரியும் போது அதை செய்யறதுக்கான அந்த ஆர்வம், ஊக்கம் நமக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இன்ஷா அல்லாஹ். அதனால ஏன் சீராவை படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பார்த்திருக்கிறது இந்த தலைப்புடைய விளக்கம், ஃபிக்ஹ் சீரா அப்படின்னா என்ன, இதுல நம்முடைய வகுப்புல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத இப்ப பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஏன் சீரா படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வகுப்பு இன்ஷா அல்லாஹ். அதற்கு அடுத்தது சீராவுல உள்ள பிரபலமான முக்கியமான கிதாபுகள் எவை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப ஹதீஸ் கிதாப்லாம் தெரியும், சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், இந்த மாதிரி கிதாபுகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சீரா கிதாபுகள்ல முக்கியமான கிதாபுகள் எவை அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதை பற்றி நமக்கு ஒரு அறிமுகம் அவசியம். குறிப்பா அரபியில என்னென்ன கிதாபுகள், முக்கியமான கிதாபுகள் இருக்கின்றன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் ஒரு அறிமுகம் நம்ம பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த வாரத்துல நம்ம பார்த்தது ஒண்ணு, இந்த ஃபிக்ஹ் சீரா அப்படின்னா என்ன, நம்ம வகுப்புகள்ல எதை நம்ம கவனம் எடுத்து பார்ப்போம் அப்படிங்கிறது. அதுதான் இன்னைக்கு நம்ம முடிச்சிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு அடுத்தது ஏன் சீராவை படிக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு வகுப்பு முக்கியமான சீரா கிதாபுகளை பற்றி அறிமுகம், அரபியில உள்ள முக்கியமான சீரா கிதாபை பற்றி அறிமுகம். அதற்கு பிறகு நம்ம சீராக்குள்ள போக ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுதான் இன்றைய வகுப்பினுடைய முடிவு.
அப்போ ஃபிக்ஹு சீரா அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். இதுல 5 விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்த போறோம் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த 5 விஷயங்கள் என்னன்னா, ஆதாரபூர்வமானதா இருக்கணும், வரலாற்று பின்னணி விரிவாக இருக்கணும், ஃபிக்ஹு தாவாவினுடைய வழிகாட்டுதல் ரசூலுல்லாஹ்வுடைய சீரால நமக்கு என்ன இருக்குது, அப்புறம் ஃபிக்ஹுல் அக்லியாத் மைனாரிட்டி சிறுபான்மையினருக்கான வழிகாட்டுதல் என்ன, அதே போல பெண்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் இவங்களுடைய பங்களிப்பு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் தீனை நிலைநாட்டுதல் என்ன இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது 10 மாதங்களுக்கான வகுப்பு. இப்ப நம்ம ஷவ்வாலுடைய கடைசியில இதை ஆரம்பிக்கிறோம். அடுத்த ரமதானுக்கு முன்னாடி வரைக்கும், ஷாபான் வரைக்கும் இந்த வகுப்பு தொடரும். 10 மாதங்களுக்கு சற்று ஒரு 2 வாரம் அதிகமா தொடரும் இன்ஷா அல்லாஹ். இதுல 100க்கும் மேற்பட்ட வகுப்புகள் இருக்கும். வாரத்துக்கு 3 வகுப்புகள். அது இரவு 9 மணிக்கு ஆரம்பிப்போம். அரை மணி நேரம் இலக்கு. ஒருவேளை தேவைப்பட்டால் இன்னும் 5 நிமிடமோ 10 நிமிடமோ கூடுதல் எடுத்துக்கொள்வோம். இதுதான் இந்த வகுப்புக்கான அறிமுகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சீராவுடைய வகுப்பை இஹ்லாஸோடு நடத்துறதுக்கு எனக்கு தௌஃபீக் செய்யணும் என்று சொல்லி நான் எனக்காக துவா செஞ்சுக்கிறேன். உங்களுக்கும் அந்த இஹ்லாஸை அல்லாஹ் கொடுக்கணும் அப்படின்னு நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறேன். அதே போல இதை சுன்னாவின் அடிப்படையில சரியாக செய்யணும். இது இஹ்சானுடன் நான் செய்யணும் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல துவா செய்கின்றேன். அது கேட்கக்கூடிய உங்களுக்கும் அது சரியான பலனை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நான் துவா கேட்கிறேன். இது நம்முடைய மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கான, ரசூலுல்லாஹை குர்ஆனை புரிந்து கொள்வதற்கான பெரும் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்ற இலக்கோடு தான் இதை நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்த இலக்கை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்யட்டும் என்று துஆ செய்து இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت واستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.